நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருபியோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் தனதாக்கி கொள்ள துடிக்கும் விருச்சிகராசி அன்பர்கள் என்பதில் எதிர்வரக்கூடிய வைகாசி மாதம் நமக்கு எப்படி இருக்கும்? பராப வருஷம் வைகாசி மாதம் திரையோதசி திதி 15/5/2026 மாலை 9 மணிக்கு அப்ராக்சிமேட்டாக அஸ்வினி நட்சத்திரம் கேது தசையில் இந்த மாதம் பிறக்கிறது. மிக அற்புதமான மாதம் சார். 2-3 விஷயங்கள் நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடக்கம். ஃபஸ்ட்டு திங், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, மேஷத்தில் சந்திரன் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் சுக்கிரன் குரு கடகத்திற்கு வரார். கேது சிம்மத்திலிருந்து நம்ம வழிநடத்துகிறார். மிக மிக அற்புதமான மாதம். இது வரைக்கும் நம்ம காணொலி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எதிர்வரக்கூடியது நம்முடைய குரு பயிற்சி நம்ம போடுறோம். குரு பயிற்சி அதனுடைய பலன்கள் தனியாக காணொலி போட போகிறேன். அந்த காணொலியை பாருங்கள், உங்களுடைய கமெண்ட் அதில் சொல்லுங்கள். இது விசேஷமானது ஒரு குரு பயிற்சி சார். இந்த குரு பயிற்சி விசேஷமான குரு பயிற்சி. ஏன்னா குரு கடகத்து வரார், தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வரார். உச்ச வீட்டுக்கு வருவதற்கு மட்டுமல்ல, ராகுகேதுக்குள் அடக்கமான அனைத்து கிரகங்களும் எஸ்பெஷலி சனி குருவினால் பார்க்கப்படுகிறார். தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறது அப்படிங்கிறது பெரிய உத்தமம். அதில் சனி உட்கார்ந்துருக்கார், சனியை பார்க்குறார் அப்படிங்கிறது குருவுக்கு பெரிய விசேஷம். இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த விசேஷம் இது. அதனால தான் சொன்னேன், இது இந்த குரு பயிற்சி ரொம்ப விசேஷமான ஒன்று அப்படின்னுட்டு. சரியா? இதற்கு அடுத்து நம்முடைய விருச்சிக ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன், 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன். புதன் 7-8 சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை. அது ஒரு விசேஷத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. நமக்கு லாபத்தை தரக்கூடியதாக 8ஆம் வீட்டில் 7ஆம் வீட்டுக்கு அதிபதியானவன் நமக்கு 8ஆம் வீட்டில் உட்கார்ந்திருந்தாலுமே, பஞ்சமாதிபதியாக சனி உட்கார்ந்திருந்தாலுமே, பஞ்சமத்தில் சனி உட்கார்ந்திருந்தாலுமே நமக்கு லாபம் தான். ஏன்னா குருவினால் பார்க்கப்படக்கூடிய சனி. எந்த சனி ஏதாவது கெட்டது செய்யணும்னு நினச்சா கூட அந்த நினைப்போடு நின்றுடும் சார். நமக்கு பகைவர்கள் கிட்ட வர நம்ம அடிக்க வரணும்னு நினச்சா கூட என்னமோ தெரியாது, கிட்ட வந்தப்புறம் அடைச்சிப்போ அப்படின்னு விட்டுட்டு போயிடுவான். நம்ம விட்டு செல்லக்கூடியவர்களாக, நம்ம எதிர்க்க துணியில்லாதவர்களாகத்தான் நம்முடைய பகைவர்கள் இருப்பார்கள். எஸ்பெஷலி ஆஃபீஸில் புறம் பேசுகிறவங்க இருப்பாங்க சார், நிறைய பேர் இருப்பாங்க நம்ம பற்றி போட்டு கொடுக்கறதுக்குன்னு. அதெல்லாம் பற்றியெல்லாம் கவலையே படாதீங்க. ஏன்னா அவன் போட்டு கொடுத்தா கூட நமக்கு இன்னும் மேன்மேலும் வளரத்தான் செய்வோம் வழியே. நம்ம சிறுமைப்படுத்த முடியாது, சிறுமைப்படுத்தவே முடியாது. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நம்முடைய குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாட்டை மட்டும் விட்டுவிடாதீங்க. அதுதான் நமக்கு, நாம் எந்த இடத்துல வந்தோம் எங்கே போகிறோன்னு ஒன்றுமே தெரியாது. நம்மை படைத்தவன் எவன் என்பது தெரியாது. அதனால் அவனை வணங்கி வருதல் அப்படிங்கிறது ரொம்ப நிச்சயமாக செய்யக்கூடியது ஒன்று. எஸ்பெஷலி முருகனுடைய வழிபாடு அல்லது சுப்பிரமணியர் அல்லது நரசிம்மருடைய வழிபாடு நம்மளை மேன்மைப்படுத்தும். செவ்வாய் நமக்கு 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய், 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு ஜலராகு, அதாவது சனி மீனத்தில் இருக்கக்கூடிய சனி, 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய், நமக்கு 7ஆம் வீட்டிலிருந்து நம்மை பார்க்கக்கூடிய சூரியன் புதன், இவர்கள் எல்லாமே செவ்வாயினுடைய பார்வை நமக்கு இருக்குது சார். அதனால் நிலம் வீடு வாகனம் வாங்குபவர்களுக்கு மிக மிக ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. கொஞ்சம் ஏதாவது அக்ரிமெண்ட் போனோன்னா கொஞ்சம் அப்படியே ட்ராகான் பண்ணிட்டு போகும், கொஞ்சம் இழுத்துட்டே போகும்னு சொல்கிறாங்களே. என்ன தான் சார் தெரியல சார். லோன் வாங்கணும்னு நினச்சாலும் இழுத்துட்டே போகிறது, இன்றைக்கி வா நாளைக்கு வான்னு சொல்லிகிட்டே இருக்கான். அப்படி தான் நடக்கும். அதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. இருந்தாலுமே குருவின் பார்வை 9ஆம் பார்வை இருக்கிறதுனால, மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு 9ஆம் பார்வையை பார்க்கறதுனால எல்லாமே சரி செய்து கொள்ளப்படும். அது கொஞ்சம் இழுத்துட்டே போனாலும், இப்போது சின்னத்திரை பெரிய திருப்பவர்களுக்கு போய் சான்ஸ் கேட்குறோம் அப்படின்னா முதல் தரமே சான்ஸ் கிடைச்சிடுமா? கிடைக்காது. 2-3 நாம் போய் உருவணும், அப்போ தான் சான்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம பின்னாடி பெரிய ஆளாகிறதுக்கு நம்முடைய பொறுமை தான் நம்முடைய சோதிக்கும். பொறுமையை சோதித்து தான் பெரிய ஆளாக முடியும். அந்த பொறுமை நமக்கு தேவை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சாதாரணமாகவே பொறுமை உண்டு. இருந்தாலுமே சட்டுன்னு செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறதால சட்டுன்னு கோவம் வரும் சார். அந்த கோவத்தை மட்டும் கொஞ்சம் அடைக்குவாங்க, டக்குன்னு கொட்டிடாதீங்க. கோவத்தை கொஞ்சம் அடக்கி வச்சுக்கோங்க. புதனுடைய பார்வை இருக்கிறதால கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். அறிவுபூர்வமாக திங்க் பண்ணிங்கன்னா அது எல்லாமே சாத்தியக்கூறுகள். எது நடக்கும் எது நடக்காது, இதை செய்யலாமா இது வேண்டாமா அப்படின்னு திங்க் பண்ணோம்னா அந்த திங்கிங் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை. குருவனுடைய பார்வை இருக்கிறதால நம்முடைய சகோதரர்கள் நம்மை தேடி வருவார்கள். இதனால் வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தவங்க கூட, நம்மை வெறுத்தவர்கள் கூட நிச்சயமாக நம்மை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. எங்கேயோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, ஒரு கல்யாணத்துலேயோ ஒரு விசேஷத்துலேயோ நம்ம பார்க்குற போது நம்மை பேசிட்டு போவாங்க சார். நாம் தான் அலட்சியமாக இருக்கக்கூடாது. நாம் கொஞ்சம் அலட்சியமாக இருப்போம், அந்த அலட்சியம் இருக்கக்கூடாது. யாராவது நம்ம நாடி வந்தபோது அவளை அலட்சியப்படுத்தக்கூடாது. ஏன்னா நம்மை பிற்காலத்தில் அவர்கள் அலட்சியப்படுத்தலாம். அதனால் நாம் யாரையுமே அலட்சியப்படுத்த வேண்டாம். அதை நாம் நன்றாக புரிந்து வைத்து கொண்டோமே ஆனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும்
தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, நமக்கு வெளிநாட்டு பயணம் என்பது வெளியூர் வெளி மாநிலத்துக்காவது போயிட்டு வருவோம் சார். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்கு அமைஞ்சிருக்கிறது. 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு சின்ன ஒரு விசேஷமாக ஒரு 3 நாள் பயணமாக ஒரு ட்ரிப்பு போயிட்டு வருவோம், அந்த மாதிரியாவது இருக்கும். அது மட்டுமல்ல, க்ரியேட்டிவிட்டி, ஆர்கிடெக்சர், அந்த மாதிரி மியூசிக்கில் இருக்கிறவங்க, பெயிண்டிங் இருக்கிறவங்க, கலைத்துறை இருப்பவர்களுக்கு பொதுவாக சொல்லணுன்னா இந்த மாதம் மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது. அதே மாதிரி ஆயில் செக்மெண்ட் இருக்கக்கூடியவர்கள், ஓஐசி, ஹெச்ஐசி, இந்த மாதிரி ஆயில் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கிறது. இன்னொரு ஒன்று சொல்லணுன்னா, இந்த ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு அல்லது மீன்பிடி துறையில் இருப்பவர்களுக்கு, மீன் பிடிப்பவர்களுக்கு இந்த மாதம் சின்ன சின்ன சங்கடங்கள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. சங்கடங்கள் வந்தாலுமே அதை சரி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. பண வரவு நமக்கு நிறைய இருக்குது. அதை நாம் தான் எல்லாத்தையும் ஏற்படுத்திக்கணும். காட்டுவாரை என்று ஊட்டமாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடவுள் நமக்கு காட்டுறார். அந்த கடவுளை பிடிச்சிக்கணும் சார். நாம் தான் டக்குன்னு பிடிச்சிக்கணும். நம்முடைய குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வத்தை எப்போயாக இருந்தாலும் இஷ்ட தெய்வத்தை வேண்டி வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக அமையும். சிறிதும் சந்தேகமில்லை. வேறொரு காலையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.